வணக்கம் வணக்கம் தோழர்களே. இயற்கை விவசாயி ஜி.எஸ். சீனிவாசன், கள்ளக்குறிச்சி மாவட்டம் நடுமுடி கிராமத்தில் பேசுகிறேன். கேழ்வரகு நம்ம அறுவடை பண்ண கேழ்வரகு தண்ணியில் ஊற வச்சுட்டு நல்லா வடிகட்டிட்டு முளை கட்டணது கண்ணு திறந்தாலே போதும். தெரியுதா? ரைட்டா முளைப்பு தெரியுது இல்லையா? அது கண்ணை திறந்தாலே போதும். அப்படியே மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு நம்ம இன்றைக்கும் பால் எடுத்து அப்படி கஞ்சி ஆக்கி குடிக்கலாம். ஒரு அடி அடிச்சுவோம். அடி அடிச்சுட்டா நல்லா பாலாட்டம் வருது. பார்த்தீங்களா? நல்லா பால் பக்கத்துக்கு வந்துடும். நல்லா அடிக்கடிக்க நல்லா வெள்ளையாக வரும். பால் மாதிரி நல்லா வந்துடும். தேங்காய் பால், ராகி பால் ரெடி. ராகி பால் எடுத்தாச்சு, மிக்சியில் போட்டு அடித்து எடுத்தாச்சு. தண்ணி கொதிக்குது. வந்து பால் அரைச்சாச்சு. ஊற்றிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஊற்றிட்டு அடி பிடிக்காமல் கிண்டணும். அடி பிடிக்காமல் கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லது. பேக் கேமரா மாற்ற முடியும். கிண்டிக்கிட்டே இருக்கணும். கிண்டிக்கிட்டே இருந்து நாட்டு சர்க்கரை எங்கே தெரியுதா? நாட்டு சர்க்கரை. ஹரே கிருஷ்ணா. நாட்டு சர்க்கரை தான் அப்படி போட்டுக்கலாம். நாட்டு சர்க்கரை போட்டேன். நல்லது. கொதிக்குது பார்த்தீங்களா? கிண்ட 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 நல்லா கொதிச்சு வரும். ஒரு கைப்பிடியே போதும். 2 பேருக்கு 3 பேருக்கு ஒரு கைப்பிடி போதும். இது இன்னும் கொஞ்சம் முளை கட்டி வைக்கணும். பாருங்கள், ஒரு கைப்பிடியே 100 ml வருது. டெய்லி காலையில் 100 ml அப்படி சாப்பிட்டீங்கனாலே நல்லா ஒரு ஹெல்த் ஆகாரம், நல்லா ஒரு வலுவான எலும்பு வச்சுக்கு அடுத்தது நம்மளுக்கு எந்த ஒரு சோர்வும் ஏற்படாது. ஏன்னா அந்த அளவுக்கு ஆர்கானிக் பொருள் இது. நீங்களே எல்லாம் நெட்டில் சர்ச் பண்ணாலே உங்களுக்கே தெரியும். அந்த அளவுக்கு அருமையான நல்லா கொதி வரணும். கொதி வந்துருச்சுன்னா லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். நம்ம லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். அதுதான் அருமையான ஒரு 10 நிமிஷம் இருக்கு. நல்லா கொதிச்சு வரட்டும், காட்டுறேன். பாருங்கள் எப்படி கொதிச்சு வருது பார்த்தீங்களா? ஒரே ஒரு கைப்பிடி 100 கிராமுக்கும் கம்மி தான் ஒரு கைக்கு வரும். எந்த அளவுக்கு கொதிச்சு வருது பாருங்கள். நல்லா கொதிச்சு வந்து தண்ணி வச்சு நல்லா வேகணும். ஒரு 10 நிமிஷம் வேகணும். வெந்துருச்சுன்னா இதுக்கு அடிச்சுக்கிறதுக்கு வேறு எந்த ஒரு ஆகாரமும் கிடையாது. ஆர்கானிக் முறையில் விளைய வச்ச கேழ்வரகு கஞ்சி. இது கூழாகவும் கடைஞ்சி சாப்பிட்லாம். கேழ்வரகு பாலாகவும் கடைஞ்சி வச்சு சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு மகத்துவமான கேழ்வரகு கஞ்சி. ஒரே ஒரு கைப்பிடி தாங்க போட்டேன். நைட்டு தண்ணியில் ஊற வச்சாச்சு. காலையில் மிக்சியில் அடிச்சுட்டு தண்ணி வந்து வச்சு தண்ணியை சூடு பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம மிக்சியில் அடித்தோம் பார்த்தீங்களா, அதை போட்டு கிண்டிக்கிட்டே இருக்கு. கிண்டி அப்படியே கொஞ்ச நேரம் ஆகும். ஒரு 10 நிமிஷம் ஆகும். இருங்க, நான் கிளாஸில் ஊற்றிட்டு காட்டுறேன். தயாராகிடுச்சு பார்த்தீங்களா? அருமையான கேழ்வரகு கஞ்சி. வந்துட்டு நாட்டு வெல்லம் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். கொஞ்சம் உப்பு கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். ஏன்னா நான் தானே குடிக்க போகிறேன்.
அதான் அதே மாதிரி உங்கள் சுவைக்கு உங்கள் கேட்டுட்டு எந்த பக்குவத்தில் எப்படி சாப்பிடணும் நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. அருமையான கஞ்சி. இதை எடுத்து ஆற வச்சுட்டு அழகாக யோகா பண்ணிவிட்டு இப்போ நான் சாப்பிட போகிறேன். நன்றி தோழர்களே, நன்றி.